ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். முக்கியமாக ஒரு 2-3 விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னா, சுயம்பர கலா பார்வதி யஜ்ஞம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் கூட ஆகலை. கிட்டத்தட்ட 3 பேர் அவளோட பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா. சிலவாலாம் பண்ணியிருக்கா, பட் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை இப்போ வேண்டாம் அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாளான்னெல்லாம் தெரியாது. ஆக எனக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்து உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணித்து அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நல்ல காரியம் நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆகிரகம். நம்ம அதுக்காக தான் இவ்வளோ பிரயத்தனப்படுறோம், சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். அதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரக நிலைகள் மாறும்போது நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய பிரார்த்தனையும் சுவாமியினுடைய அனுகிரகமும் இருந்ததுன்னா எந்த கிரக நிலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். நம்பிக்கை ஒரு பக்கம், பொறுமை ஒரு பக்கம். நம்ம குரு சொன்ன மாதிரி, ஸோ பரமார்த்த குரு சொல்லியிருக்கார் இல்லையா, அதே மாதிரி வழியில் நடந்தோமானா கண்டிப்பாக நமக்கும் நல்ல காரியங்கள் நடக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததாக 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து அக்கரைப்பட்டி போயிருந்தோம். திருச்சியில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு. அது என்ன மிராக்கள் நடந்ததுன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தா. அதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அக்கரைப்பட்டி நான் போயிருக்கேன். அப்போது ஒரு நிகழ்வு நடந்தது. அதை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நான் சொல்கிறேன். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதும் இதே தான் நான் சொல்லியிருந்தேன். சுவாமி அனுகிரகம் பண்ணாமல் நம்மளால் சுவாமியை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ எல்லோரும் எங்கள் வீட்டில் இருக்கிறவாள்லாம் கேட்டால், அப்போ நீ வரலையா, வரப்போகிறது இல்லையா அப்படின்னெல்லாம் கேட்டால், சுவாமி ஓகேன்னு ஒரு வார்த்தை கொடுக்கட்டும், நான் கண்டிப்பாக கிளம்புறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஆகிரகம் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி இருந்தது. அந்த டைமில் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணுறதுன்னா அப்பவும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் லிமிட்டடாக தான். அந்த டைமில் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு மெசேஜ் வந்திருந்தது, ஓம் சாய்ராம்னு. அப்போது நான் அது வந்து நம்மளுக்கு புது மெசேஜாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா. தி சென்டர் வாண்ட்ஸ் டு சென்ட் யூ மெசேஜஸ் அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தான். அது கேட்டோன்னா அதில் நான் செட்டிங்ஸில் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பெர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் தான் மெசேஜஸ் இஸ் பாசிபிள் டு ஈவன் எனக்கு என்னோடய பேஜுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் அது ஓம் சாய்ராம் பார்த்தோன்னே எனக்கு என்னமோ தோணித்து, நான் ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னே அது ஆக்சுவலி வந்து அக்கரைப்பட்டியோட அஃபீஷியல் சைட்டுன்னு உள்ளே போனதுக்கப்புறம், ஏன்னா அதில் கோபுரம் மாத்திரம்தான் தெரிஞ்சுது. பாபாவோட கோபுரம் கோயில் கோபுரம் மாதிரி இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ உடனே நான் அதில் உள்ளே போய் பார்க்கவும் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, அஃபீஷியல் சைட்லேருந்து எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுமே கிடையாது. ஆனால் அது எப்படி ஓம் சாய்ராம்னு வந்தது அப்படின்னு எனக்கு பெரிய மிராக்கிளாக இருந்தது. உடனே ஓகே சொல்லி அடுத்த நாளே கார்த்தால் கிளம்பியாச்சு அக்கரைப்பட்டிக்கு. அதே மாதிரி நிகழ்வு தான் எனக்கு 29ஆம் தேதி நடந்தது. என்னென்னா, நம்மளுடைய ஒரு டிவோட்டி அவள் வந்து என்கிட்ட சொன்னால், இந்த மாதிரி நம்ம போயிட்டு வரலாம் சாயி அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இல்லை, ஆடி மாதம் எனக்கு உங்களுக்கே தெரியும் பூஜை இருக்குது, ஒரு நாள் கூட என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது. சங்கல்பம் எடுத்தது தான், அது என்ன விதமான விஷயங்கள் நடுவில் வந்தாலும் என்னால் கிவ் அப் பண்ண முடியாது, அதாவது விட்டு கொடுக்க முடியாது. சொன்ன மாதிரி செஞ்சால் மாத்திரம்தான் அதில் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் அவளுடைய கோரிக்கை நிறைவேறும். எனக்காக மட்டும் செய்கிறதா இருந்தால் கூட ஓகே, பரவாயில்ல, பாபா மன்னிச்சுக்கோன்னு சொல்லலாம். இது பல பேருக்காக நடக்கக்கூடிய ஒரு பொதுவான பணி. அதை நான் ஒரு காலம் என்னால் நிறுத்த முடியாது, அது என்னுடைய சுயநலமாக மாறிடும், அதனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா, அவள் குழந்தைகளும் என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு வாங்குவத்தே அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் உடனே இவர்கிட்ட கேட்டோன்னே இவர் சொன்னார், இது பாபாவோட காலாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுடுது. என்னடாப்பா இந்த நம்ம சைட்லேருந்து இதே மாதிரி சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பமான மனோநிலை எனக்கு. சரி, பாபாட்டையே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டோன்னே அதில் வந்தது என்னென்னா, உடனே என்னோடய டெம்பிளுக்கு கிளம்பி தான் வந்தது. நான் என்ன பண்ணுவேன், அப்போ பூஜை என்ன பண்ணுறது அப்படியே ஒரே குழப்பம். நான் அவள்கிட்ட சொல்கிறேன், வேறு எந்த கோயிலுக்கும் வரமாட்டேன், நேராக பாபா கோயிலுக்கு வருவேன், திரும்பி உடனே கிளம்பி வந்துடுவேன், 6 மணிக்கு இங்கே இருக்கணும், எனக்கு பூஜை பண்ணணும், கார்த்தால எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் கிளம்புறான், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நான் அவள்கிட்ட சொல்கிறேன். அவளும் ஓகேன்னு சொல்கிறான். அப்போது அவள் சொல்கிறத கேட்டுட்டு எங்கள் ஆற்றுல வந்து சரி நம்மளே புக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறார். ஓகேன்னு சொல்லி நாங்கள் கேபே புக் பண்ணுறோம். புக் பண்ணும்போது என்கிட்ட இவர் யதார்த்தமாக சொல்கிறார்,
நீ ஒன்று பண்ணு, 4 மணிக்கு நான் கார் புக் பண்ணியிருக்கேன். ஐயோ 4 மணிக்கு புக் பண்ணி அங்கே போய் சேர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது லேட் ஆகிடும், என்னால் முடியாது, 2 மணிக்கே கிளம்பிடலான்னு. ஏன் நீ 2 மணிக்கு எந்தது 3 மணிக்கு பூஜையை முடியேன், 4 மணிக்கு கிளம்பலாம்ல அப்படின்னு. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு சொல்லக்கூடியவர் அவர், உங்களுக்கே தெரியும். ஆக இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சரின்னு ஒத்துன்ட்டு கார்த்தால 2:30 மணிக்கு எழுந்திருந்து அந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு கரெக்டாக 4:45 இங்கேருந்து கிளம்பிட்டோம். இது நடந்ததுக்கப்புறம் அங்கே போனோன்னு நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மிராக்குலஸ். எப்படின்னா, முதல்ல போகும்போது போகிற வழியிலேயே பிரம்மபுரீஸ்வரர் கோவில், அதனுடைய தாத்பரியம் எல்லாருக்குமே தெரியும். பிரம்மாவுக்கு சாபம் ஏற்பட்டு சிவனால் விமோச்சனம் அடைஞ்சு இனிமே உன்னை நாடி வருபவர்களுக்கு இந்த இடத்துல என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சாபங்கள் இருந்தாலும் அது உன்னை பிரார்த்தனை பண்ணினா நீங்கும் அப்படின்னு சிவன் பிரம்மாவுக்கு வந்து அருள் பாலிச்சிருக்காராம். இந்தியாவிலேயே வச்சு மிகப்பெரிய ஸ்டாச்சு பிரம்மாவுக்கு அந்த கோவிலில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தார் பிரம்மபுரீஸ்வரர். ஆக்சுவலி சிவனும் அம்பாளும் ரொம்ப அழகு, அதே டைமில் பிரம்மாவும் ரொம்ப அழகு. அங்கே நான் மந்திரம் கூடி பார்த்தேன், அதை எடுக்கலாமான்னு கேட்டோன்னே எடுக்கப்படாதுன்னு சொன்னால், நான் மந்திரத்தை எடுத்துக்கிறேன்னா வேண்டாம் இங்கே கேமரா இருக்குது எடுத்துட்டேன்னா என்ன தான் காலி பண்ணிவிடுவான்னு அவர் சொல்லவும், சரி பரவாயில்ல நோ ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டோம். நாங்கள்லாம் சுற்றிட்டு வரும்போது அம்பாள் பக்கத்தில் போனோம். அங்கே போனோன்னே எனக்கு ஒரு விஷயம், என் கூட வந்திருந்தா இல்லையா டிவோட்டி, அவளுக்கும் அம்பாளுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது. என்னென்னா 2 பேரும் உடுத்தி இருந்த துணியும் அதனுடைய நிறமும் வந்து பச்சையாக இருந்தது. சரி, அம்பாளுக்கு பொதுவான நிறம் தானே பச்சை, அதனால நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அங்கே சுற்றிட்டு நேராக கிளம்பிட்டோம். நேராக கிளம்பி திருப்பியும் அக்கரைப்பட்டி போகிறோம். அங்கே போனோன்னே மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, அதே பச்சை கலரில் அவர் உட்காண்டிருந்தார். எனக்கு ஆக்சுவலாக வந்து 99.99% எங்கே போனாலும் நான் போட்டுருக்கிற அதே கலரில் தான் பாபா என்னை ரிசீவ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எந்த கோயிலுக்கும் எப்போ போனாலும் சரி, மேக்ஸிமம் 99.99% அது எனக்கும் அவருக்குமான ஒரு ஒத்திகை மாதிரியே இருக்கும். நீங்கள் போட்டுருக்கலாம், நானும் அதே கலர், நான் போட்டுருக்கிற அதே கலர், நீங்கள் ஓனெல்லாம் ஒப்பாரி வச்சு அழுதுருக்கேன். இந்த விஷயத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 4-5 வருட காலமாக இது நடந்துட்டுருக்கிற எதேச்சியாக நடக்கிற விஷயமா இருக்குது. அது எங்களுக்குள்ளே மாத்திரம்தான் தெரியும், நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணதில்லை. இப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமே அப்படி நடக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் சுவாமியோட அனுகிரகத்தை பொறுத்து தான். எனக்கு இது வரைக்கும் நடந்தது அப்படி தான் நடந்திருக்கு. அதனால தானோ என்னவோ என்னுடைய கண்ணோட்டம் எனக்கு அவர் மேலே அப்படி ஒரு பார்வையை கொடுத்துருக்கு. நான் அவர் அப்படி தான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ளே போகும்போதே அங்கே ஒரு வயசான அம்மா உட்காண்டிருந்தா. அவள்கிட்ட மல்லிகைப்பூ வச்சுருந்தா. அதுக்கப்புறம் ஒரு கலர் பூ ஒன்று வச்சுருந்தா. மல்லிகைப்பூ எவ்வளோன்னு கேட்டோன்னே 2.5 முழம் 100 ரூபான்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கூட வந்திருந்த சேவக்கு வந்து அவளும் வாங்கினா. ஆனால் அவளுக்கு 1.5 முழம் தான் கொடுத்தா. அப்போ நான் சொன்னேன் 2.5 முழம் கொடுத்தாலேன்னு. அவள் என்ன சொன்னால், பரவாயில்ல அந்த பாட்டிக்கு 100 முழம் இருக்கும், அதை 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக கொடுத்துருப்பாளா இருக்கும், பரவாயில்ல சாயி அப்படின்னு அவளும் சொல்லிட்டா. இது நடந்த உடனே நாங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே வச்சோன்னே எனக்கு அழுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு அம்மா கிட்ட நமக்கு ஒரு அன்பு கிடச்சுட்டே இருக்குது. திடீர்னு அது வந்து மாறி இன்னொருத்தருக்கு கிடச்சிதுன்னா, நீ மாறிட்ட பற்றியா அப்படின்னு தோணும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மாறுதல், அந்த மாதிரி ஒரு சங்கடம் எனக்கு வந்தது. அவரை பார்த்த சந்தோஷம் ஒரு பக்கம் அழுதுன்ட்ருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி நடந்துட்டே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அப்போது என்கிட்ட சுவாமி அப்போ தான் சொல்கிறார், அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கான மாறுதல் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கும், அதை உணர்த்துறதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி நான் அவளோட கலரில் அவளை ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டவும் நான் சொன்னேன், அவள் இல்லைன்னா நான் இன்றைக்கி கிளம்பியிருக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் பாபா நீங்கள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணதில். பட் இருந்தாலும் எனக்கு என்னதான் அம்மா ஒரு குழந்தைய வந்து எவ்வளோ அரவணைச்சு அவ்வளோ பாசத்தோடு இருந்தாலும், ஒரு பிஸ்கட் அதிகமாக இன்னொரு குழந்தைக்கு கொடுத்துட்டா இந்த குழந்தைக்கு எவ்வளோ பொசசிவ்னஸ் வருமோ அது எனக்கு இருந்தது. அது உண்மை, ஒரு மனுஷாலாக இருந்தால் இருக்கும் தானே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்குறதுக்கு தோணலைனாலும் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. பட் ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கட்டும், அவள் நிறைய கஷ்டப்படுறா, அவன் நன்னா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் இல்லைன்னா நான் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்தது. இருந்தாலும் கொஞ்சோண்டு ஓரமாக கொஞ்சம் வலி இருந்தது.
அப்போது அங்கே நேரம் அந்த சுத்தமெல்லாம் பண்ணுவாள். ஒரு பக்கம் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் சுவாமியை சுத்தம் பண்ணி அவரோட பாதம் 2 சைட்லேயும் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர். அப்போது நான் அவர்கிட்டக்க சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இதை சுவாமியோட பாதத்தில் வச்சுடுங்கன்னு. அப்போ என் கூட வந்திருந்தா இல்லையா, அவளோட தட்டை கொடுத்தோன்னே அவர் 2யும் எடுத்துகிட்டு போகிறார். என்ன பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் தூண் நடுவில் மறைச்சி நின்றுது. நான் கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்கிறதுன்னு. அப்போது அவர் என்ன பண்ணினார், பூவை அப்படி சேர்த்த மாதிரி, இப்படி பூவை சேர்த்த மாதிரி அவருடைய பாபாவுடைய பாதத்தில் வச்சார். அதை வச்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த பூ வைக்கிறாரான்னு பார்த்தோன்னே வைக்கலை. இன்னொரு தட்டை கொண்டு வந்து நேராக டப்பு, அது கொஞ்சம் தள்ளி இருந்தது, அந்த டப்பில் வச்சுட்டார். எனக்கு என்னென்னா, அட்லீஸ்ட் நான் கொடுத்த பூவையாவது நீ ஏற்றுக்கலாம் இல்லையா பாபுக்குட்டி, அதை தான் ஏற்றுன்றிருக்கியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. நாங்கள் தள்ளி நிற்கிறோம், அவர் எந்த பூவை வச்சார்னு எங்களுக்கு தெரியல. அப்போது நாங்கள் வந்து உட்காந்துருங்கோ, எங்களை நீங்கள் வந்து உட்காந்துக்குங்கன்னு சொன்னோன்னே நாங்கள் போய் உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே நான் வந்து பக்கத்தில் இருக்கிற சாயிட்ட சொல்கிறேன், சாய் உங்களுக்கு அவள் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு பாபாட்ட அழுதுன்ட்ருக்கா. அவளோட கோரிக்கைகள்லாம் வச்சு கண்ணிலேருந்து ததும்பி தேம்பி அழறா சுவாமியை பார்த்துட்டு. நான் அப்படி கண்ணீர் மல்க நிற்கிறேன். போய் ஒரே கோலாகலம், ஏதோ ஒரு சோகமான படத்தை பார்த்தா எப்படி அழுவாளோ அந்த மாதிரி நீர் கோத்துன்னு நிற்கிறது. இருந்தாலும் பாபாட்டேந்து வந்ததை சொன்னால் அவள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு எனக்கு தோணித்து. அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், சாயி உங்களுக்கு ஒரு உத்தரவு இருக்குது அப்படின்னு. என்ன சாயின்னு, பாபாவோட ட்ரெஸ்ஸை பாருங்கோ அப்படின்னு. பார்த்துட்டு ஆமாம் சாயி பச்சை கலர் அப்படின்னா, உங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கோ அப்படின்னு. ஆமாம் சாயி பச்சை கலர் அப்படின்னா சொல்லிவிட்டு இன்னும் போன அழறா. ஒரு நிமிஷம் இருங்கோ, பாபாட்டேருந்து வந்த உத்தரவு இது கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு சொன்னேன். ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் மூமெண்ட் இது. அதை உணர்த்துறதுக்காக மட்டும்தான் நான் அவளை இப்படி ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்டேருந்து உத்தரவு வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோடனே இன்னும் தேம்பி அவள் அழ ஆரம்பித்தா. எனக்கு தடுக்கவே தோணலை. ஏன்னா மனபாரங்கிறது சுவாமியை பார்க்கும்போது இறக்கி வச்சுடணும். நம்ம அது தாங்கிட்டு நடக்கும்போது தான் மன அழுத்தம் ஏற்படுறது. ஒரு காலம் அந்த மாதிரி அழுத்தங்கள் எல்லாம் இருக்கப்படாது லைஃப்பில். அது இறங்கி லேசாகிடணும் மனசு. அப்போ தான் சுவாமி உள்ளே வந்து குடியிருப்பார். அவர் இருக்க வேண்டிய இடம் எவ்வளோ அருமையான இடம், நம்மளுடைய மனசு இல்லையா? ஆக அந்த இடத்துல அழுத்தத்தையும் நம்ம கசடு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா சுவாமி எப்படி வந்து குடியிருப்பார்? அதனால் அவள் அழட்டும்னு நான் விட்டுட்டேன். அப்போ எந்திருந்து நீங்கள் அந்த சைடு போய் உட்காந்துங்கன்னு ஒரு லேடி எங்கள்கிட்ட சொன்னால், நான் எந்திருந்து போகும்போது திருப்பியும் எனக்குள்ள ஒரு உந்துதல் என்ன தெரியுமா, அந்த டப்பாக்குள்ளே வச்ச பூ என்னோடதா இல்லை அந்த சாயோடதா அப்படிங்கிறது. என்னடா இவ்வளோ அல்பையாக இருக்கு ஏன் தானே நீங்கள் யோசிக்கிறீர்கள். சுவாமி விஷயத்தில் நான் கொஞ்சம் அல்பையாக இருக்க தான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே சொல்கிறேன், கொஞ்சமெல்லாம் நான் சுயநலவாதி தான் அந்த விஷயத்தில். அனுகிரகம் இப்போ நான் சொல்லும்போது அவ்வளோ மனம் வருது எனக்கு. அப்படி ஒரு ஸ்மெல்லு சுவாமிகிட்டேருந்து. அவர் பார்த்துட்டுருக்கார், இவ இப்படி தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் நான் அந்த விஷயத்தில் சுயநலம்தான். எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த சாமியோட அனுகிரகம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும்னு. அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் அப்படி தானே தோணும். யதார்த்தமாகவே அப்படி தானே இல்லையா? கிடைச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு கிடைக்கலன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சங்கடம் வரும் இல்லையா, ஏன்னு சொல்லிட்டு. அப்படி தான் அதே மாதிரி தான் எனக்கு தோணித்து. அந்த பக்கமாக தான் நடந்து போக சொன்னால், நான் அந்த வழியில் போகும்போது மெதுவாக எட்டி பார்த்தேன். நான் கொடுத்த எனக்கு வந்து பூ கிடச்சது 2.5 முழம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம அடுத்த சாய்க்கு கிடச்சது 1.5 முழம். உள்ளே போய் அந்த பூ எடுத்து பார்த்தோன்னா 1.5 முழம் பூ இருந்தது. அது சந்தோஷம்னு சொல்கிறத விட என்னை அக்செப்ட் பண்ணிட்டார் அவர். என்னை அவர் ஏற்றுன்ட்டார் என்னோடது. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இமோஷ்னலாக சொன்னால் எல்லோரும் சொன்னால் நீங்கள் அழுதா நானும் அழறேன். தயவு செஞ்சு அழாதுங்கோ, ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பதிவே போடுறேன். அதனால் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசின்னு இருக்கேன். ஸோ நான் பார்த்தோன்னே நான் ஏற்றுன்ட்டேன்டா ஒன்று நான் விட்டுடுவேனா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட். போகிறோம், இது போகிறோம், நீ ஏற்றுன்ட்டல அது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நடந்து வந்துட்டோம். கீழெல்லாம் ஒவ்வொன்றா போய் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து விநாயகர் இருந்தார், அப்புறம் வந்து சிவன் இருந்தார், அப்புறம் அம்பாள். இன்னும் சொல்லப்போனால் அது முடிஞ்சோன்னே மாரியம்மன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி புடவை எடுத்து வச்சுட்டு இருந்தா அந்த சாயி. அதை சாத்தணும்னு சொல்லிட்டு, அதுவும் ஆக்சுவலாக பச்சை கலர். ஆக்சுவலாக அவள் எடுத்து வச்சுட்டு இருந்தா.
அப்போது அங்கே கீழே போகிறோம். நாங்கள் கீழ்த்தளத்தில் மாரியம்மனை ஃபோட்டோ வச்சு அதில் வளையலால் அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக பூஜை பண்ணியிருக்கா. நிறைய பூக்களாக இருந்தது. ஆனால் சங்கிலி போட்டு வச்சனால பக்கத்தில் போக முடியல. நாங்கள் சைடாக நின்று பார்த்துட்டு சுற்றிட்டு போயிட்டோம். அப்புறம் தத்தாத்திரேயரோட இடத்துக்கு போனோன்னே எனக்கு பேசணும்னு தோணித்து. ரொம்ப அழகாக இருந்தார் தத்தாத்திரேயர். மூர்த்திகளுடைய அவதாரம் இல்லையா அவர், அதனால் ரொம்ப அழகாக இருந்தார். அந்த இடத்துல நின்று நான் ஒரு சின்னதாக பேசணும்னு தோணித்து அங்கே நான் பேசினேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். ஆனால் நம்மளோட வந்த சாயை காணோம். கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா 4 பச்சை கலர் வளையலோடு வரா. அங்கேருந்து வளையல் கொடுத்தான்னு நான் சொன்னேன், டுடே இஸ் யுவர் டே, ஜஸ்ட் என்ஜாய் அப்படின்னு சொன்னேன். ரியலி ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இதை தான் அவள்கிட்ட சொன்னேன். பிகாஸ் பாபா ஆல்ரெடி பிளஸ்ட் யூ, ஹீ வாண்ட்ஸ் டு பி ஹாப்பி, ஸோ யூ டு பி ஹாப்பி. அதனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். திஸ் இஸ் யுவர் டே, ஸோ ஜஸ்ட் என்ஜாய். என்னெல்லாம் வேணும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் இருங்கோ. வாட் எவர் சப்போர்ட் யூ நீட், ஐ எம் ரெடி டு கிவ் யூ அப்படின்னு. இல்லை சாயி, எனக்கு நீங்கள் சொன்னதை வச்சுட்டு, ஏன்னா இங்கே நடுவில் எப்போவுமே அந்த சாய் வந்து எங்கிட்ட கேட்போம். அவளோட பிரச்சனைகள்லாம் சொல்லி அழும்போது நான் சொல்லுவேன், நீ கவலைப்படாது, எல்லாமே மாறிடும்னு. ஆனால் அடிக்கடி அவள் கேட்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, சாய் எனக்காக பாபா ஏதாவது சொன்னாரான்னு கேட்போம். அப்போ நான் சொல்லுவேன், சாய் நீங்களும் நானும் இமோஷனலி கனெக்டடாக இருக்கோம். எந்த விஷயமானாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உத்தரவு அப்படி வராது. ரொம்ப தெரிஞ்ச வாழ்க்கை. இப்போ எனக்கு வேணும்னா எனக்கு உடனே உத்தரவு வராது. சுவாமி வந்து அதை வேற ஒருத்தர் மூலமாகவோ இல்லை அதுக்குன்னு ஒரு டைமோ எல்லாம் வச்சிருப்பார். அதனால உங்களுக்கு எந்த உத்தரவும் கொடுக்கலை சாயின்னு அடிக்கடி கேட்போம். 1 வாரம் முன்னாடி கூட கேட்டா, 4 நாள் முன்னாடி கூட கேட்டா. அப்போல்லாம் நான் அவளுக்கு சொன்னது ஒன்று தான். என்ன அப்படின்னா, சாய் எந்த உத்தரவு வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், நான் வச்சுன்னு வஞ்சனையாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது பாபாவோட கோவிலில் வச்சு அவரோட சன்னிதானத்துக்கு முன்னாடி அவரால் சொல்லப்பட்டதுங்கும்போது அவளால் அதை மறக்கவே முடியல. தேம்பி அழுதுண்டே இருந்தா. பார்க்குற நேரமெல்லாம் அப்படியே ஒருத்தர் அழும்போது நம்மளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நானும் அழுது எனக்கும் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் வாடி போச்சு எங்களுக்கெல்லாம். அது அழுகைன்னு சொல்கிறத விட ஆத்மார்த்தமான பக்தின்னு தான் எனக்கு சொல்ல தோணித்து. அது ரொம்ப இலகுவாயிடும், மனசை இலகுவாக்கிடும் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ். அதனால் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட விஷாலினிஜி இருக்கால, அங்கே இன்னொரு கோவில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து அதுவும் பாபாவோட டெம்பிள், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. நாங்கள் வெளியில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அங்கே அன்னதானம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா பாபா டெம்பிளில். ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகிடுது. நாங்கள் எடுத்துகிட்டே போயிருந்தோம் குழந்தைகளுக்காக. ஆரத்தி பார்க்கலாமான்னு எங்கள் வீட்டில் சொன்னார், குழந்தைகள் ரொம்ப நேரமாக பசியோடு இருக்குது, இனி ஒரு 1/2 மணி நேரம் ஆரத்தி பார்த்துட்டு சாப்பிட்றதுனா குழந்தைகள் மயங்கி விழுந்துட்டுறா, கஷ்டமாக போயிடும், உங்களால் ட்ராவலை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காருக்கே திரும்பி போய் அதில் இருக்கிறது ஒரு மரத்தடியில் குளுமையாக காற்று வந்து நின்று, புளி மரம் வேப்ப மரம்லாம் இருந்தது. அந்த இடத்துல நின்றுட்டு அழகாக ஒரு ஸ்லாப் நமக்கேனே போட்டு வச்ச மாதிரி இருந்தது. எல்லோரும் அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்போ கூப்பிடுறோம். அது வயலூருங்கிற இடம், அங்கே தான் முருகன் டெம்பிள் இருக்குது. ஆனால் முருகன் டெம்பிள் போக முடியல, அது ஒரு வருத்தம் இருந்தது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம பரபிரமத்துக்குள்ளே தான் எல்லாமே அடக்கமாச்சே. அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறோம் அவளுக்கு. இந்த மாதிரி நாங்கள் வரோம், நீங்கள் அவைலபிளாக, கோயில் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்னு. அப்போ நீரஜா சாயம் கூட பேசணுன்னு அவள் சொன்னால், நீங்கள் வரலைன்னா நான் எத்தனை நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன்னு. அந்த ஒரு வார்த்தை தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போச்சு. ஏன்னா சுவாமி நமக்காக வெயிட் பண்ணுறாருங்கும் போது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போடணும் இல்லையா. உடனே கிளம்பிட்டோம், கடகடன்னு போய் அங்கே சேர்ந்துட்டு சுவாமியை பார்த்தோம், கும்பிட்டோம், எல்லாம் பண்ணோம். அப்போ நான் சுற்றி வரும்போது நீ ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி உத்தரவு வந்தது. நான் என்ன பண்ணி இருக்கிற வீடியோ நான் எடுத்து வச்சுட்டுருப்பேன் இல்லையா, அதை எடிட் பண்ணி அங்கேயே உட்காந்து அங்கேயே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நீரஜா சாயிட்ட பேசவே ஆரம்பித்தேன். அதனுடைய பதிவும் உங்களுக்கு நான் தனியாக போடுவேன். இப்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். சரியா, நம்ம கூட வந்திருந்த சேவக்கோட மிராக்கள் அன்னைக்கு டே ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே இவள் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. நம்ம நீரஜா சாய் வந்து என்கிட்ட சொன்னேன், எனக்கு ஏதாவதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ உடனே அவள்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பாபாவும் நானும்ல நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கோ, ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தேன்னா ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும், நீங்கள் நிறுத்துகிற வீடியோவாக இருக்கும். திடீர்னு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்க, நிறுத்துங்க ஒரு இடத்துல, அதில் உங்களுக்கான பதில் இருக்கும்னு. அதே டைமில் நம்ம சாய் என்ன பண்ணால், நானும் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அவளுக்கானது என்னென்னா, உன் கையை பிடிச்சின்னு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி
ஒரு வரி வர மாதிரியான ஒரு வீடியோ இருந்தது. அதில் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் என் கையை பிடிச்சிட்டுருக்காரு அவர். அது போர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் ஒரே அழுக. இதை சொல்லிட்டு நம்ம சாய் என்ன பண்ணினா, அங்கே ஒரு பச்சை கலர் பாபா இருக்கே, இதே மாதிரி இன்னொரு பாபா உங்ககிட்ட இருக்கான்னு நம்ம சாய் வந்து நீரஜா சாய்கிட்ட கேட்கவும், நீரஜா சாய் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க சாயின்னு சொல்லி உடனே பேக் பண்ணி அவள் கையில் கொடுக்கவும் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அந்த நாள் ஃபுல்லாகவுமே பச்சை பச்சையாக தான் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. அந்த பச்சை கலர் பாபாவும் அவளுக்கு கிடைச்ச உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. அந்த சாய்க்கு இந்த டே என்னால் மறக்கவே முடியாது, ஜூலை 30ஆம் தேதி என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டால் நம்ம ஸ்ரீரங்கமும் இதுக்கும் போகலாமா அப்படின்னு நான் சொன்னேன். புடவை வாங்கி வச்சிருக்கள், உங்களுடைய சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கள், கொண்டு வந்து சாத்துறேன்னு சொல்லிட்டு அது அதுக்கு பங்கம் வந்துடக்கூடாது, அதை நீங்கள் பெண்டிங்கில் போட்டுடாதுங்க, அதை முதல்ல கொண்டு போய் சாத்திடலான்னு சொல்லிட்டு நேர மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். பெரிய கூட்டமே இல்லை, இருக்கும் ஆடி மாதம்னெல்லாம் சொன்னால் பெரிய கூட்டமே இல்லை. உள்ளே போனோம். போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணி, அது எப்படின்னா 2 புடவையில் இன்னொரு புடவை வந்து ஆனந்திஜி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா, வந்து மெரூன் கலர். சரியா, இவா வந்து கொண்டு வந்திருந்து பச்சை கலர். அப்போ எங்கிட்ட மெரூன் கலரை நீங்கள் கொடுங்க சாய் உங்கள் கையால் அப்படின்னு சொன்னால் சரி நான் வாங்கி வச்சுட்டேன். பச்சை கலர் கொடுத்தோம். மெரூன் கலரை வந்து அம்பாளோட மடியில் போட்டு அதுக்கப்புறம் வேறு யாரோ புடவையெல்லாம் கொடுத்துருந்தா, அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பச்சை கலரை மேலாப்பில் போட்டா அம்பாளோட மேலே. அதை பார்த்தோன்னே சாய்க்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாகிடுது. ஏன்னா அம்பாள் மேலே என்னோடதை ஃபஸ்ட்டாக வச்சுட்டுருக்கா பாருங்கோ அப்படின்னு. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த டே வந்து அவளுக்கு மிராக்குலஸ் டே. உண்மையிலேயே சுவாமி சொன்னார் இல்லையா, இந்த நாள்லேருந்து அவளுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வருது அப்படின்னு. அவள் அதை நினச்சி சந்தோஷப்பட்டு இருந்தா. அவ்வளோ கஷ்டப்படுற அந்த பொண்ணு நன்னா இருக்கணும் இனிமேல் எப்போவுமே அப்படிங்கிற பிரார்த்தனை எனக்கு எப்போவுமே இருக்குது. எல்லார்கிட்டையும் அதே தான் நான் சொல்லுவேன், அவளுக்கும் அதே தான் சொன்னேன், நன்னா இருக்கணும் அவள் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்குலஸ் இது நடக்கணும்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அவன் மூலமாக நடந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதை சுவாமி கூப்பிட்டு வச்சு அதை கண்கூடாக கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்படி ஒரு பிளஸ்ஸிங் வந்து சான்ஸே இல்லாத விஷயம். நானே சொல்கிறேன், எத்தனையோ தடவை போயிருக்கோம், அப்போவே உத்தரவு வந்து அப்போவே கண்ணில் காமிச்சு சுவாமி இவ்வளோ தூரம் கருணா உள்ளம் கொண்டவருங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த வயலூருக்கு போனோம் இல்லையா, அங்கே வச்சுட்டு நான் நீரஜா சாய்ட்டு சொன்னேன், இவாளுக்கு பச்சை கலராக காமிச்சு கொடுக்குறாருன்னு. உடனே அவள் சொன்னா, நம்ம பாபாவோட கலர் பாருங்கோ, நீங்கள் போட்டுருக்கிற அதே கலரில் தான் பாபா அங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னால், அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதே சாண்டல் கலரில் மயில் பீலி போட்ட மாதிரி பூ இருந்தது. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுது எனக்கு. அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பாபா எந்த இடத்துலையுமே ஓர வெஞ்சனை வச்சதே கிடையாது. எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறார். இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு சமயத்தில் கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் அதிகம் கேர் தேவைப்படுறதுன்னா அதை சுவாமி ரொம்ப அழகாக அந்த குழந்தைய பார்த்துக்கிறார், ரொம்ப அழகாக அந்த குழந்தைக்காக செய்கிறார். அந்த கேருக்கு வந்து ஒரு அம்மாவோட அன்பு தான் எனக்கு சொல்ல தோன்றது. அது ரொம்ப அழகாக அவர் கேரி பண்ணிக்கொண்டு இது வரைக்குமே எல்லாருக்கும் அந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்திட்டு தான் இருக்கார். யாருக்கு தேவைப்படுறதோ அந்த நேரத்தில் அவர் ஓடி எல்லாருக்காகவும் செய்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லாம் மிராக்குலஸ் எப்படி நடக்கும், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நமக்கு கண்ணுக்கு நேர இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அது இல்லைன்னு யாரால் சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்படி பார்த்துக்கிறார் நம்மளை. அது முடிஞ்சதுக்கப்புறமா அம்பாளோட கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போனோம். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாமே நன்னா சாப்பிட்டோம். திரும்பி வரும்போது ராத்திரி 2:30 ஆகிடுத்து. அப்போ அந்த நாள் அன்னைக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்மளுக்காக கொடுத்தவர் யார், அனுகிரகம் பண்ணவர் யார், நம்மளுடைய சுவாமி தானே. அந்த சொன்னேன் இல்லையா, நம்ம டிவோட்டி ஒருத்தர், அவள் என்ன பண்ணியிருக்கா, பக்கத்தாத்தில் இருக்கிற ஒரு டிவோட்டியை கூப்பிட்டு நம்ம மயிலாப்பூர் போகலாமான்னு கேட்டிருக்கா. மயிலாப்பூருக்கு அடுத்த நாளைக்கு அவள் போகிறா. போய் பார்க்கும்போது அங்கே அவள் கூட்டிகிட்டு போன ஒரு டிவோட்டி இருக்காள், அவள் கலரில் பாபா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாராம். ஆக எனக்கும் பாபாவுக்குமான அந்த புரிதல் இருக்கு இல்லையா, எங்கள் 2 பேருக்குள்ளான அந்த சம்பாஷணை, எங்கள் 2 பேருக்குண்டான அந்த ஒரு ஈர்ப்பு, ஒற்றுமை, இதெல்லாம் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே தான் இத்தனை வருஷமாக இருந்தது. அதை நம்ம இந்த சாய்கிட்ட சொல்லுவோம், அந்த சாய் இன்னொரு சாய்க்கு சொல்ல, அந்த சாயோடைய ட்ரெஸ்ஸும் பாபாவோட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த சாய் இன்றைக்கி என்ன ஃபோனில் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னோடய வாழ்க்கையில் கிடைக்குமான்னு தெரியல. நான் கோயிலுக்கு போனாலே திட்டுவா எங்கள் வீட்டில்,
நான் போயிட்டு லேட்டாக தான் வந்தேன், ஆனால் இது எங்கள் வீட்டில் ஒன்றுமே சொல்லலை, இப்படியெல்லாம் நடக்குமா மிராக்குலஸ்ன்னு எனக்கு தெரியலை, இனிமே ஒரே ஒரு கேள்வி கூட பாபாட்ட எனக்கு மிச்சம் இல்லைன்னு சொன்னேன். என்னென்னா, ஏன் பாபா எனக்கு மட்டும் இப்படி, ஏன் இந்த பிரச்சனை, நீங்கள் இருக்கேளா இல்லையா, எனக்கு நீங்கள் அற்புதம் பண்ணுவேளா இல்லையா, அங்கே இந்த கேள்வியே கேட்கவே இனிமே மாட்டேன். ஏன்னா அவர் இருக்கார், எனக்காக செய்யறதுக்கு எத்தனைச்சுன்னு இருக்கார், எனக்காகவே காத்துன்ற மாதிரி தான் இருந்தது அந்த பார்வையும் அவரோட சிரிப்பெல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாயின்னு அந்த சாய் சொல்ல. ஆக இன்னைக்கு காத்தாலேருந்து ஒரே மிராக்குலஸாக தான் இருந்தது. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் அதே மாதிரியான எண்ணங்கள் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாபா இருக்கார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் காலமும் சுவாமி எப்போ கொடுக்குறாரோ அது அப்பப்போ கிடைக்கும், அதற்கான பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமானது வரப்போகிற 8ஆம் தேதி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர யாகம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துங்கோ. லக்ஷ்மி குபேர யாகம்னா தெரியும், அந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு, பௌர்ணமி ஆரம்பிக்கிறது, ஹயக்ரீவரோட அவதாரம் ஏற்பட்ட நாள், வெள்ளிக்கிழமை. இப்படி எங்கள் ஆத்துலலாம் சொல்லுவார் முப்பட்ட வெள்ளிக்கிழமைன்னெல்லாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளில் நம்மளுக்கு சுவாமி குறித்து கொடுத்தது. அவர் எப்படி குறித்து கொடுத்தாருனால நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன மாதிரியான இடத்துல, அவர் சொன்ன மாதிரியான யாகம், அவர் சொன்ன நேரத்தில், அவர் சொல்கிற தட்சணையில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு இது வரைக்கும். அவருடைய பிளான் ஒரு காலம் தப்பி போகலை. அவாவா நம்மளை கூப்பிட்டு சொல்லி, எங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்குமா அதை நீங்கணும், எனக்கு பண பற்றாக்குறை இருக்குமா நீங்கணும், என்னோட உத்தியோகத்தில் பெரிய பிரச்சனை இருக்குமா அதை நீங்கணும், எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பில்லை, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் இருக்குது, அது நீங்கி லக்ஷ்மி எங்கள் ஆற்றுக்கு வரணும், நீதாமா அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, உத்தியோகத்தில் உயர்வு தேவை, இல்லை தொழிலில் வந்து முன்னேற்றம் தேவை. இப்படி யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி குபேர யாகத்தில் பங்கெடுத்துங்கோ. இதற்கான தட்சணா அமௌண்ட்டுன்னு பார்த்தேன்னா 822 ரூபாய் மட்டும்தான். என்னால் நேரடியாக வர முடியாதுமான்னு சொல்கிறவா கண்டிப்பாக இந்த தட்சணா அமௌண்ட்டை அனுப்பி உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரத்தை அனுப்பி விடுங்கோ. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி யாகம் நடத்தி யாக ரக்ஷாவுடன் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும். லக்ஷ்மி உங்கள் வீடு தேடி வருவா, இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் மாற்றம் தேவை, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் தேவை. அதற்கான ஒரு படி தான் இது. கண்டிப்பாக அந்த படியில் ஏறி வர மங்களம் நிச்சயம் உண்டாகும். இது வரைக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிறவா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், மேற்கொண்டு என்ன விவரங்கள் வேணுமோ அதில் கேட்டு தெரிஞ்சுங்கோ. உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு சுவாமி இருக்கார். கண்டிப்பாக எல்லாரோடையும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும்.